அம்மா இருந்தப்பையும் அது இருந்தது. ஆனால் சில பிரச்சனைகள்னால அதை வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த பணியாளர்களை ரொம்ப நினைக்கிறவங்க. அதுக்கு ஒரு வரையறை செஞ்சு வச்சுருந்தோம். 2016க்கு பிறகு வந்தோன்னே அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. அது என்ன எப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். முழுமையாக அதில் நானும் ஈடுபட்டு, ஏன்னா அந்த பணியாளர்களுக்கு வேலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி ஒரு வழிவகை நல்லபடியாக செஞ்சு தான் வச்சுருந்தோம். ஆனால் அம்மா இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ திமுக என்ன பண்ணுச்சு? அப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர். அவர் போய் அவங்களுடைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு? 20ல் திமுக ஆட்சிக்கு வந்தாக்க நாங்கள் உங்களுக்கு எல்லா வித உதவியும் செய்வோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாயால் சொல்கிற விஷயம் இல்லை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 281லேருந்து 285 வரைக்கும் அவங்க இது அவங்களோட தேர்தல் அறிக்கை. அதில் அவங்க வாயால் சொன்னது மட்டும் இல்லை, எழுத்து வழியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும்போது இறந்தால் அவருடைய வாரிசுதாரருக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய அடுக்கடுக்காக நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வந்தோடனே செஞ்சுருக்கணும் அவங்க. அதை விட்டுட்டு இப்போ நம்ம மாநகராட்சியில் மொத்தம் 3 வட்டாரமாக பிரிச்சுருக்காங்க. இது ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது.